அனைவருக்கும் வணக்கம் மக்களே. அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, காலையிலே வீடு சென்று காடு சென்று மாலையிலே வீடு விரும்பும் விவசாய பெருங்குடி மக்களே, ஆன்றோரே, சான்றோரே, படித்துவிட்டு வேலை இல்லாமல் திண்டாடும் மாணவ மாணவியரை, அரசு சார்ந்த அதிகாரிகளே, காவல்துறை நண்பர்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, அன்றாடம் கூலி வேலை பார்த்து குடும்பம் நடத்தும் சிறு குடும்ப விவசாயிகளே, உங்கள் அனைவரின் பொறுப்பாளர்களை வணங்கி முதலில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் எஸ்.ஆர். கோவிந்தராஜ். நான் எஸ்.ஆர்.ஜி. கல்யாண மாலை என்று திருமண தகவல் மையம் வைத்துள்ளேன், ஆன்லைன் மூலமாகவும். வருகின்ற 19/4/2024 தேதி நடக்கவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலிலே கள்ளக்குறிச்சி தொகுதியிலே சுயேட்சை வேட்பாளராக நான் போட்டியிடுகிறேன். நான் போட்டியிடுவதற்கு முதல் காரணம், PACL என்ற ஒரு நிறுவனம் ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதிலே நான் 10 ஆண்டு காலம் பணி செய்தேன். அந்த பணத்தை மீட்டெடுக்கும் நோக்கத்தோடு தான் இந்த தேர்தலில் நான் நிற்கிறேன், போட்டியிடுகிறேன். அதை மக்களுக்கு வீடியோவாகவும் அனுப்பியிருக்கிறேன். இப்ப நான் நின்ன பிற்பாடு பார்த்தீங்கன்னா எனக்கு தான் நிம்மதியாக போயிடுச்சு. ராத்திரி 10 மணிக்கு பண்றான், 12 மணிக்கு பண்றான், 2 மணிக்கு போன் பண்ணி எனக்கு பணம் கேட்கறான். என்கிட்ட பணம் எங்கெங்க இருக்குது? நான் மக்களுக்கு சேவை செய்யலாம், அரச கவனத்துக்கு போகலாம். 6 கோடி மக்களுடைய பணம் 49,000 கோடி. இந்த 49,000 கோடியை மக்களுக்கு முறையா வாங்கி தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தலிலே நான் போட்டியிடுகிறேன். முதல் காரணம், நான் பல முறை மனுக்கள் கொடுத்தோம். தலைமைச் செயலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 19 சாக்கள் மனு கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி செபி நிறுவனத்துக்கும் 12 சாக்களை கொடுத்துருக்கிறேன். பொருளாதார குற்றப்பிரிவுக்கும் நான் சாக்கள் மனு கொடுத்துருக்கிறேன். இப்படி 10 ஆண்டு காலமாக நான் போராடி கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் நான் தேர்தலில் நிற்கிறேன். இப்போ நின்ன பிற்பாடு தான் தெரியுது தேர்தலில் எவ்வளவு சிக்கல் இருக்குதுன்னு. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், நாட்டினுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கிறது, அதுக்கு யாரெல்லாம் காரணம் என்று சொல்லியிருந்தேன். இப்பொழுது அதுக்கு ஒவ்வொரு துறையாக நான் அந்த விவரங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த PACL நிறுவனம் 49,000 கோடி வசூல் செய்யும் வரை அதுக்கு அனுமதி அளித்த அதிகாரி, அந்த துறை, அவங்க என்ன பண்ணாங்க? 33 வருஷ காலம் ஆண்டுச்சுல, அவன் 49,000 கோடி வசூல் செய்யும் வரை அந்த துறையை சார்ந்தவங்க அதை ஆய்வு பண்ண மாட்டாங்களா? ஒரு துறைக்கு, ஒரு நிறுவனத்துக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது ஒவ்வொரு ஆண்டும் ஆய்வு பண்ணும்ல. 49,000 கோடி வசூல் பண்ண பிற்பாடு இந்த செபி நிறுவனம் இவங்க தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை முடங்கி விட்டீங்க. இந்த 49,000 கோடி பணம் வசூல் எப்படி ஆச்சு? கிராமப்புறங்களில் அன்றாடம் கூடி வேலை செய்யறவன், அரசு அதிகாரிகள், 2 முதலீட்டாளர்களும் நாங்கெல்லாம் வந்து கீழே வேலை செஞ்சவங்க பணத்தை வாங்கி அதில் போட்டுட்டோம். இன்னைக்கு அந்த நிறுவனம் முடக்கப்பட்டு 10 வருஷம் ஆகுது. 2014 முடிக்கிட்டாங்க. அந்த நிறுவனம் வந்து யாருக்கும் பணம் கொடுக்கணும்னு கேஸ் எதுவும் இல்லையா கேள்விப்பட்டேன். 49,000 கோடி பணம் இருக்குன்னு சொல்லிட்டு
செபி நிறுவனம் உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு. அந்த உச்ச நீதிமன்ற நீதியரசர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 6 மாதத்தில் இவர்களுடைய பணத்தை நீங்க திருப்பி தர வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டிருந்தாங்க. 49,000 கோடி பணம் வசூல் பண்ணது இந்த ரோலா கமிட்டி பிஎஸ்எல் நிறுவனத்தில். இந்த செபி நிறுவனம் யாரிடமெல்லாம் பணம் வாங்கி இருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கை எடுத்து தான் கோர்ட்டில் கொடுத்திருப்பார்கள். கோர்ட் உச்ச நீதிமன்றம் என்ன பண்றோம், அதை லோதா கமிட்டியிடம் ஒப்படைத்தார்கள். அந்த லோதா கமிட்டிக்கும் ஒவ்வொரு முதலீட்டாளர்களிடமும் எவ்வளவு பணம் வசூல் செய்திருக்காங்க கணக்கு அவங்க கொடுத்திருப்பாங்களே. இந்த செபி நிறுவனம் தான் பிஎஸ்எல் நிறுவனத்தில் 49,000 கோடி மக்களிடம் பணத்தை வசூல் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய சொத்து 1,76,000 கோடி அளவுக்கு இருக்குதுன்னு நெட்டு வாட்ஸ்அப்பு பேப்பர்லாம் போட்டிருந்தாங்க, படிக்க பார்த்தோம். இவ்வளவு சொத்து உள்ள நிறுவனத்தில் முறையாக பணம் கொடுக்குறது என்ன கஷ்டம்? 2014 மூடிட்டு 2019 ஆன்லைன்ல பண்ண சொன்னாங்க இந்த ரோலா கமிட்டி. இந்த பணம் போட்டவங்கள நான் பெரிய படிச்ச அறிவாளியா? கூலிக்காரன், காட்டில் வேலை செய்யறவன், கல் உடைக்கிறவன், ஹோட்டல்களை எச்சரிக்கணும் தான் அதிகம் பணம் போட்டிருக்கிறான். அவனை பண்ண சொன்னா அதுல ஒரு 25,000 பேர் தான் இப்ப பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஆதார் அட்டை, பேங்க் பாஸ்புக்கு, பேன் கார்டும் கேட்டாங்க. 250 ரூபாய்க்கு கூட நாங்க டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் காட்டிக்கிட்டு வரி கட்டிருக்கிறோம். நாங்க வேலை செய்யும்போது ஏறத்தாழ 1 கோடி பேத்துக்கு பேக்கும்போது அதில் வேலை செஞ்சோம். இந்த 1 கோடி மக்கள் ஏஜென்ட்களுடைய தொழில் போயிடுச்சு, வேலை போச்சு. அந்த பாத்திரம் திருப்பி ஒழுங்கா தரணும்ல. அந்த 2019 ஆன்லைன்ல பண்ணவங்களுக்கு இப்ப முதல்ல 5,000 கொடுத்தாங்க, அப்புறம் 7,500, அப்புறம் 10,000, அப்புறம் 15,000, 17, 19,000 சொல்றாங்க. இது எப்படி கொடுக்குறாங்கன்னா, இந்த கஸ்டமர் எத்தனை ரசீது வச்சிருக்காரோ அதுக்கு மட்டும் தான் பணம் தராங்க. ரசீது இல்லாத யாரு பணம் தரது? 10 வருஷம் 15 வருஷம்லாம் பணம் போட்டு வாங்கலாம் இருக்கிறான், வச்சிருப்பானா? இப்போ பணம் போட்டவன் ஆன்லைன்ல பண்றானா, அவனுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பத்திரம் போட்டு. அந்த நம்பர் அடிச்சா அவன் எவ்வளவு பணம் கட்டிருக்கான்னு தெரியும்ல, அந்த பணத்தை கொடுக்க வேண்டியதானே. நீ எவ்வளவு ரசீது வச்சிருக்கியோ அதுக்கு மட்டும் பணம் கொடுக்க சொல்லி உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்குதா? அதை வெள்ளை அறிக்கையா கொடுங்க. உள்ளான்ல பிஎஸ்எல் நிறுவனத்துல 49,000 கோடி எந்தெந்த முதலீட்டாளர்களும் வசூல் பண்ணிருக்கார்கள், அது நெட்ல விடுங்க. பிஎஸ்எல் நிறுவனத்துடைய சொத்து எவ்வளவு இருக்குன்னு நெட்ல விட்டீங்களே, இதை விடுங்க. ஏன் விட மாட்டேங்கிறீங்க? இப்ப பார்த்தா இடையில பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல் என்ற சொத்தை நிறைய பேர் தவறாக பயன்படுத்தி சார் பதிவாளர்கள் பதிவு செய்து விட்டார்கள் அப்படின்னு 30 பேருக்கு பக்கமா சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறீங்க. அப்ப இந்த சார் பதிவாளர்கள்லாம் முறையா ஆவணம் வாங்கலையா? இந்த சார் பதிவாளர் என்னதான் பண்றாங்க? இப்ப சாதாரண ஒருத்தன் போனா மூலப்பத்திரம் கொண்டுட்டு வா, என்ஓசி கொண்டு வான்னு சொல்றீங்களே, அவங்களுக்கு எப்படி நீங்க கரை பண்ணி வச்சுங்க? அப்ப முதல் தவறு எங்க நடக்குதுன்னா சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல தான். இன்னைக்கு ஒரு ஓட போகும்போது ஒரு பட்டா போட்டிருப்போம். அப்ப அவங்ககிட்ட அவன் அடுத்தவங்க விற்கும் போது நீங்க கேட்கணுமா இல்லையா? இந்த மூலப்பத்திரம் கேட்கணுமா இல்லையா? அரசு நிலத்துல பட்டா போட்டு ஊடு கட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே கேட்கணுமா இல்லையா? தமிழ்நாட்டில் அரசு நிலங்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றால் சார் பதிவாளர்களிடம் தான் இருக்கிறது. இந்த சார் பதிவாளர்கள் ஒருவருக்கு ஒரு இடத்தை ரிஜிஸ்டர் பண்றாங்கன்னா முழுமையான ரெக்கார்டை வாங்கணும். இன்னைக்கு ஒருத்தன் ஊடுகளை வாங்கி முடிக்கணும். இப்பதான் ஆன்லைனுங்கிறாங்க, அப்பெல்லாம் நிறைய பேர் கையிலே எழுதி பண்ணிவிட்டாங்க. அதை முறையா செஞ்சாவே தமிழ்நாட்டில் அரசு நிலங்கள் பாதிக்கப்படாது, அரசு சொத்துக்கள் பாதிக்கப்படாது. இப்ப எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் காலத்துல போட்ட மேப்பு தான் இன்னைக்கு ரோடு, ஏரி, குளம், குட்டை எல்லாம் இன்னைக்கு அதான் பின்பற்றுறோம். அதுதான் அந்த மேப்பை வச்சிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் நகரம், கிராமம் எல்லா ஊர்லயும் கவர்னர் பட்டான்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஒரு இடம் இருக்கும்.
அந்த இடத்துல வந்து அந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் ஒன்று சேர்ந்து கூடி பேசுறதுக்கு உண்டான இடம் அன்னைக்கே வரைபடத்தில் போட்டிருக்கிறான். இன்னைக்கு அந்த கவர்னர் பட்டம்லாம் எங்க போச்சு சொல்லுங்க? அதான் யார் பேர்ல இருக்குது? அதுதான் நிறைய பேர் ஊர் கட்டிக்கிறான், நிறைய பேர் கடை வச்சு கட்டி கொடுத்துருக்காங்க, நகராட்சியிலையும் செஞ்சுக்கிறாங்க, கிராமத்திலையும் செஞ்சுக்கிறாங்க, பஞ்சாயத்திலையும் செஞ்சுருக்கிறாங்க. அப்பெல்லாம் யாரு கொடுத்தா? அப்படி எல்லாம் கட்டிவிட்டா மக்கள் எங்க போய் கூடுவான்? இதெல்லாம் விளக்கம் கொடுங்க. ஒவ்வொரு பேரூராட்சி, பஞ்சாயத்து, நகராட்சி, மாநகராட்சி எல்லா அதிகாரிகளும் உங்க நகராட்சியில் போர்டு வைங்க. இந்த ஊர்ல வந்து இவ்வளவு நீர்ப்பாசனம் இருக்குது, ஓடை இந்த சர்வே நம்பர்ல இருக்குது, ஏரி இந்த சர்வே நம்பர்ல இருக்குது, அதனுடைய கொள்ளளவு எவ்வளவு, பரப்பளவு எவ்வளவு, அதெல்லாம் எவ்வளவு போடுங்க. அதை யாரெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ண அவனை உடனே ஆக்கிரமிப்பு பண்ணுங்க, ஆக்கிரமிப்பு எடுக்க சொல்லுங்க. அதுக்கு நீங்க ஏன் துணை போய் கையெழுத்து போடுறீங்க? அது இல்லாம கருப்பு பணத்தையும் ஒழிக்கலாம். எப்படின்னாக்க இங்கேயுமே போட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒருத்தன் ஒரு காடு கிரயம் பண்றான், ஊடு கிரயம் பண்றான் அப்படின்னா, கிரயம் பண்ணும்போது இந்த பணம் உங்களுக்கு எந்த வகையில் வருவாய் வந்தது? இந்த பணம், இந்த சொத்து நீங்க வாங்குறீங்க, கஷ்ட வழி விற்கிறான், இந்த சொத்தை வாங்குறீங்கன்னா இதனுடைய பொருளாதாரம் எவ்வளவு? இந்த பணம் எந்த வகையில் உங்களுக்கு வருவாய் வந்தது என்கிற விளக்கத்தை அவர்கள் எழுத்துப்பூர்வமாக அவங்க வங்கி கணக்கோடு அவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சாலே தமிழ்நாட்டில் எந்த ஒரு தவறுமே பொருளாதார தவறு நடக்காது. முதல் காரணம், நான் தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதுமே ஒவ்வொரு ஊர்லயும் சார் பதிவாளர்கள் அவர்களுடைய வேலை கடமையை சரியாக செய்ய வேண்டும். அதுக்குத்தான் அவர்களுக்கு வந்து சார் பதிவாளர், முறையாக இடங்களை பதிவு செய்யறதுன்னு ஒரு பேர் இருக்குது. அந்த சார் பதிவாளர் ஒரு இடம் கிரயம் பண்றாங்கன்னா 10 லட்சம் பண்றான், 50 லட்சம் பண்றான், 1.5 கோடிக்கு போறான், 5 கோடிக்கு பண்றான், 50,000க்கு பண்றான். இந்த 50,000 ரூபாய் பணம் உனக்கு வந்த வருவாய். இது 5 லட்சத்துக்கு பண்றான், இது எந்த வகையில உங்களுக்கு வருமானம் வந்துச்சு? அதுக்கு டாக்ஸ் கட்டிருக்கிறீங்களா? அந்த டாக்ஸ் பில்ல கொண்டு வர சொல்லணும். இன்னைக்கு ஒருத்தர் 10 லட்சத்துக்கு ஒரு இடம் வாங்குறான், அந்த 10 லட்சம் கொடுத்து ஒரு இடத்த வாங்குறதுக்கு அவனுக்கு எந்த வகையில வருமானம் வந்துச்சு, அதுக்கு முறையா கணக்கு கொடுத்துருக்காங்களா கவர்மெண்ட்டுக்கு? அப்படிங்கிற லிஸ்ட வாங்கிக்கிட்டு கிரயம் பண்ணணும். அதுதான் அப்படி பண்ணினாத்தான் இந்தியாவில் வந்து எந்த ஒரு இடமும் வரி பாக்கியும் வராது, டாக்ஸ் ப்ராப்ளம் வராது. அந்த பணம் வந்து எந்த வகையில் சம்பாதிச்சான்னு கணக்கு தெரியும் அரசாங்கத்துக்கு. இப்ப நிறைய பேர் கணக்கிலேயே தெரியாம பண்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் வந்து இவ்வளவு பணம் இருந்தது, அவ்வளவு பணம் இருந்தது, டிவியில காட்டுறாங்க, பேப்பர்ல போடுறாங்க, எல்லாம் வராங்க, அப்புறம் பிடிச்சிட்டு போறாங்க. அந்த பணம்லாம் அவங்களுக்கு எப்படி வந்து மிஷினே வச்சிருக்காங்களா? அந்த மந்திரிக்கு, அந்த எம்எல்ஏங்க, அந்த அந்த தொழில் அதிபர்கள்லாம் வீட்டுல மிஷின் நோட் அடிக்கிற மிஷின் வச்சிருக்காங்களா? எப்படி அவங்க வீட்டுக்கு அவ்வளவு போட்டுக்கிட்டே பணம் போச்சு? அந்த விளக்கம் தெரியணும்ல. எல்லாம் டிவியில காட்டுறாங்க, பொட்டியா பணம் நிறைய எடுத்துட்டு போறாங்கன்னு, பேப்பர்ல பாக்குறோம். அவங்க வீட்டுல இங்க பணம் வந்து எவ்வளவு பணம் எடுத்துட்டு போன்னு காட்டுறாங்க. அதை காட்டின ஏற்பாடு ஒரு கோர்ட்ல தப்புங்கிறாங்க, ஒரு கோர்ட்ல நியாயங்கிறாங்க, இன்னொரு கோர்ட்ல நியாயங்கிறாங்க, அப்புறம் திருப்பி தப்புங்கிறாங்க. இது எதை நீதினு மக்கள் நம்புறது? உடனே அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கிறாங்க. மக்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷமா கேஸை போட்டுட்டு அலைஞ்சிட்டு இருக்கு. அது எவ்வளவு பெரிய கொடுமை. அவனுக்கு அந்த அவசர வழக்காக எடுத்து வக்கீலுங்க செய்யக்கூடாதா? இந்த நீதி அரசர்கள் ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற அனைத்து நீதி அரசர்களும் எப்ப இந்த கேஸ் வந்து ஒரு 3 மாசத்துல முடிக்கணும், இல்ல ஒரு 6 மாசத்துல முடிக்கணும், இந்த வக்கீலுங்களுக்கு உத்தரவு போடக்கூடாதா? கேஸ் போட்டவனும் செத்து போயிட்டான், வாதியும் செத்து போயிட்டான், பிரதிவாதியும் செத்து போயிட்டான். ஆனா கேஸ் நடந்துகிட்டு இருக்குது இன்னும் ஊர்ல. இது எப்படி நியாயம்? ஆனா அரசியல்வாதிகளுக்கு மட்டும் அவசர வழக்கு, உடன் தீர்ப்பு சொல்ல வேண்டும், 3 வாரத்தில் சொல்ல வேண்டும், 6 மாசம் சொல்ல வேண்டும் போடுறீங்க. அது எப்படி நியாயம்? மக்கள் வரிப்படுத்தலாம் அரசாங்கம் இறங்குது, அவங்களுக்கு ஒரு நியாயம், பாமர மக்கள் எங்களுக்கு ஒரு நியாயமா? எங்களுக்கு அந்த சட்டத்தை நீங்க போடலாமே.
இது எந்த வகையில் நியாயமாயிருக்கும்? இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். இதெல்லாம் நீங்க மக்கள் புரிஞ்சுக்கிறத நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் இப்படி இந்த வீடியோ நான் போடுறதுனால என் உயிருக்கு ஆபத்து வரலாம், என் மேல நிறைய கேஸ் போடலாம், நிறைய தொந்தரவு கொடுப்பாங்க. நான் எல்லாம் துணிந்து கேட்கறேன். ஏன்னா எலெக்ஷன் நின்றுட்டேன். பார்க்கலாம் பணம் கேட்கறான், போன் பண்றான் பணம் கேட்கறான். என் நிம்மதி இழந்துட்டேன், தூக்கத்தை இழந்துட்டேன். இதுக்கு மேல இருந்து என்ன பண்ண போறேன் சொல்லுங்க? எனக்கு 72 வயசு முடிஞ்சு போகுது. 72 வயசு போய் என்ன சாதிக்க போறேன்? ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு நிம்மதியா வாழணும், இல்லைன்னா மக்களுக்கு சேவை செய்யணும். இது ரெண்டும் இல்லைன்னா நான் செத்து போயிடணும். நினைச்சு பாருங்க, எனக்கு 72 வயசு. ஒண்ணு உண்மையா மக்களுக்கு சேவை செய்யணும், இல்லைன்னா நான் நிம்மதியா வாழணும். இது 3 2 இல்லைன்னா நான் செத்து போயிடணும். இது என்ன பண்ண போறேன்? நீங்க ஜெயலலிதா செத்து போயிட்டாங்க, எம்ஜிஆர் செத்து போயிட்டாரு, எடுத்துட்டா போனாங்க மாத்தலாம். எனக்கு சொந்த வீடு காடு எதுவுமே கிடையாது. நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். என்ன எடுக்க போறாங்க? முடிச்சுட்டு போனா உடனே ஜெயில போடுவாங்க, அங்கேயும் சொல்லி தான் போடுவாங்க, அங்கேயும் தான் பேசுங்க. எதை பத்தியும் நான் கவலைப்படல. அதான் மக்கள் நீங்க சிந்திக்கணும். அன்னைக்கே நிறைய பாடல்கள்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. நீங்க ஒவ்வொரு மனிதரும் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சால் இந்த நாடை திருத்த முடியும். அதை முன்னும் புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு அறிவு கடவுள் கொடுத்துருக்கிறான். அதுதான் அந்த பாட்டு பாடிருக்கிறாரு. எம்ஜிஆர் நடிச்ச ஒரு பாடல் நினைக்கிறேன். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்லவில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்லவில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவர் இவர் என்று போற்றி புகழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவர் இவர் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். நன்றி. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க சிந்திக்க ஆரம்பிங்க. நான் சிந்திச்சு தான் இதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். எனவே சிந்தியுங்கள். சிந்தித்து யாருக்கு நல்லவர்கள் என்ற ஓட்டு அளிங்க என்று கேட்டுக்கொண்டு, எனக்கான கண்டிப்பா ஓட்டு போடாதீங்க. ஏன்னா என்கிட்ட ஓட்டு போடுறோம், அங்க போய் இப்படிதான் உழப்பிச்சுட்டு இருப்பேன். எனவே அடுத்த வீடியோவில் இன்னும் விவரமாக ஒவ்வொரு துறையாக கூறுகிறேன் என்று கேட்டுக்கொண்டு, இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.